الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وأعز جنده وهزم الأحزاب وحده. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்று துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள், ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தினம். இன்றைய தினத்தை யௌமுன் நஹர் என்றும் அழைக்கப்படுகிறது. துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் இரவு, பிறை 8ஆம் இரவு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில் தன்னுடைய மகன், இளைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு கனவு கண்டார்கள். காலையானதும் தான் கண்ட கனவு இறைவனின் கட்டளையா அல்லது ஷைத்தானுடைய கனவா என்று அவர்களுக்கு புரியவில்லை. அன்று நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரை அந்த கனவு இறைவனில் நின்றும் உள்ளதா ஷைத்தானில் நின்றும் உள்ளதா என்று யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அந்த கனவு எப்படியானது என்பதை அறிந்து கொள்வதற்கு மிக தாகம் உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் துல்ஹஜ் மாதத்தின் 8ஆம் நாள் யௌமுத் தர்வியா என்று அழைக்கப்படுகிறது. தாகித்த நாள், தாகம் கொண்ட நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் கண்ட கனவு
ரஹ்மானில் நின்றும் உள்ளதா ஷைத்தானில் நின்றும் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தாகம் உடையவர்களாக இருந்தார்கள். இதனால் இந்த நாளுக்கு 8ஆம் நாளுக்கு யௌமு தர்வியா என்று இஸ்லாம் பெயர் வைத்திருக்கிறது. 9ஆம் இரவான அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றும் அதே கனவை காண்கிறார்கள். தன்னுடைய மகனை அறுப்பதற்கு கனவு காண்கிறார்கள். காலையானதும் இந்த கனவு ரஹ்மானில் நின்றும் உள்ளதா ஷைத்தானில் நின்றும் உள்ளதா என்பதை திட்டவட்டமாக அறிந்து கொண்டார்கள். அதனால் 9ஆம் நாளுக்கு யௌமு அரஃபா, அரஃபா என்றால் அறிந்த நாள் என்பது அதனுடைய அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 9ஆம் நாளில் தான் கண்ட கனவு ரஹ்மானில் நின்றும் உள்ளதுதான், அல்லாஹ்வின் கட்டளைதான் என்பதை திட்டவட்டமாக புரிந்து கொண்டார்கள். அதனால் 9ஆம் நாளுக்கு யௌமு அரஃபா, அறிந்த நாள் என்று பெயர் வரலாயிற்று. 3ஆம் இரவு 10ஆம் நாள் இரவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவு காண்கிறார்கள். அதே கனவை 9ஆம் நாள் தான் அவர்கள் திட்டமாக அறிந்து கொண்டார்களே. ஆகையினால் 10ஆம் நாள் இரவு அவர்கள் அதே விதமாக கனவு கண்டு காலையில் எழுந்தபோது தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதென்று முடிவு எடுத்துக் கொண்டார்கள். எப்படி மகனை அறுப்பது? வரலாற்றில் அதற்கு முன் யாராவது ஒரு நபி தன்னுடைய மகனை அறுத்திருந்தால் பரவாயில்லை, தைரியமாக இவர்களும் அறுப்பார்கள். அப்படி ஒரு வரலாறே கிடையாது. அல்லாஹ்வின் கட்டளை, என்ன செய்வது, எப்படியாவது மகனை அறுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே விஷயத்தை விளக்கமாக சொல்லாமல் ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அன்பு மகனே, காட்டுக்கு சென்று விறகு வெட்டி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் கத்தியையும் கயிறையும் கையில் எடுத்துக்கொண்டு என்னுடன் வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னார்கள். தந்தையின் கட்டளைக்கு அடிபணிந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கையிலே கயிற்றையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு தகப்பனாருடன் புறப்பட்டு, இன்று மினா என்று சொல்கிறார்களே, மக்காவிலே மினா என்று சொல்கிறார்களே, கல்லெறியக்கூடிய இடம், குர்பான் கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்தை நோக்கி அழைத்து செல்கின்றார்கள். நீங்கள் கேட்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தும் உண்மையை சொல்லாமல் தந்திரமாக மகனை அறுப்பதற்கு அழைத்து சென்றார்களே, இது சரியா? உள்ளதை சொல்லி அவர்களை அழைத்திருக்கலாமே என்றும் நீங்கள் கேட்கலாம். உள்ளதை சொல்லி அழைக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. மகனே, உங்களை அறுக்கப் போகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. இறைவனுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு செயல்படவும் வேண்டும், அதை தந்திரமாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு தந்திரத்தை கையாண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, மார்க்கத்தை நிரூபிப்பதற்காக, சத்தியத்தை நிறுவுவதற்காக தந்திரத்தை கையாளலாம் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அழைத்து செல்கிறார்கள், அன்பு தந்தை முன்னால் செல்கிறார்கள்,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னாலே செல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஷைத்தான் பார்த்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை அறுக்கத்தான் போகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றத்தான் போகிறார்கள். இந்த இடத்தில் எப்படியாவது இவர்களை குழப்பி இந்த கட்டளையை நிறைவேற்றாமல் இவரை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரிடம் வந்து, தாயே, உங்களுடைய கணவன் இப்ராஹிம் உங்களுடைய மகன் இஸ்மாயிலை எங்கே அழைத்துச் செல்கிறார் தெரியுமா என்று கேட்டான். தாயார் சொன்னார்கள், விறகு வெட்டுவதற்காக, விறகு எடுப்பதற்காக காட்டுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னாள் ஹாஜர். அப்போது இபிலிஸ் ஷைத்தான் சொல்கிறான், இல்லை தாயே, உன்னுடைய மகனை அறுப்பதற்காகத்தான் இப்ராஹிம் அழைத்துச் செல்கிறார் என்று சொன்னான். தாயார் அதற்கு செவி சாய்க்கவில்லை. இபிலிஸை விரட்டி விட்டார்கள், அவனை துரத்தி விட்டார்கள். இபிலிஸ் பார்த்தான், தாயை வழிகெடுக்க முடியாது, தாயை அசைக்க முடியாது, ஆகவே இப்ராஹிமை போய் அசைத்து பார்ப்போம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறான். அவன் வரும் நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மினா என்ற இடத்தை நெருங்கி விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அறுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட போகிறது. அந்த இடத்தில் குறுக்கிட்டான் ஷைத்தான். இப்ராஹிமே, மகனை எங்கே அழைத்துச் செல்கின்றீர் என்று கேட்டான். மகனை அறுத்து குர்பான் கொடுப்பதற்காக, அறுப்பதற்காக நான் எடுத்துச் செல்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்மையை சொன்னார்கள். அப்போது ஷைத்தான் சொன்னான், இப்ராஹிமே, நீங்கள் கண்ட கனவு பொய்யான கனவு. ஒரு மனிதனுக்கு இறைவன் தன்னுடைய மகனை அறுக்குமாறு நிச்சயமாக கட்டளையிட மாட்டான். அது கொலையாக ஆகிவிடும், பெரும் பாவமாக ஆகிவிடும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு பொய்யானது, அவரை அறுக்க வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் தடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆத்திரம் ஏற்பட்டு கீழே குனிந்து கல்லை எடுத்து ஷைத்தானுக்கு எறிந்தார்கள். நான் கண்ட கனவு ரஹ்மானுடைய கனவுதான், அல்லாஹ்வுடைய கனவுதான், இது அல்லாஹ்வின் கட்டளைதான், நீ ஷைத்தான் ஓடிப்போ என்று அவனுக்கு எறிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 7 கற்களால் அவனுக்கு எறிந்தார்கள். ஓடிவிட்டான். சற்று நடந்து வருகிறார்கள். அங்கே 2ஆம் முறையாக அவன் குறுக்கிட்டு மீண்டும் முதலில் சொன்னது போல் சொல்லுகின்றான். அந்த இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7 கற்களை எடுத்து அவனுக்கு எறிந்து விரட்டினார்கள். 3வது இடத்தில் சற்று தூரம் நடந்து சென்ற போது 3வது முறையாகவும் அவன் அங்கே வந்து முதல் சொன்னது போல் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3ஆம் முறையாகவும் 7 கற்களை எடுத்து அவனுக்கு எறிந்து அவனை விரட்டிவிட்டு அன்பு மகனை பார்த்து சொல்கிறார்கள், அன்பு மகனே, விறகு வெட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களை நான் அழைத்து வந்தேன். உண்மை அதுவல்ல. உண்மை என்ன தெரியுமா மகனே? இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அல்பஹுக ஃபன்துர் மாலா தரா. மகனே, உங்களை அறுப்பதற்கு நான் கனவு கண்டேன். இது அல்லாஹ்வின் கட்டளை என்பதை புரிந்தேன். அதனால் உங்களை அறுப்பதற்காகத்தான் மகனே அழைத்து வந்திருக்கிறேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா அபத்தி அல் மா துக்மர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். அன்பு மகனின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யா அபத்தி அல் மா துக்மர்,
தந்தையே, எதை செய்யுமாறு நீங்கள் பணிக்கப்பட்டீர்களோ அதை செய்யுங்கள், அதை நிறைவேற்றுங்கள், என்னை அருங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களில் நீங்கள் கண்டுகொள்வீர்கள் தந்தையே என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையை பார்த்து சொன்னார்கள். சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை அறுத்து பலியிடுவதற்காகத்தான் அழைத்து வருகிறார்கள். மகன் அருங்கள் என்று சொன்னாலும் அறுக்கத்தான் போகிறார்கள், அறுக்க வேண்டாம் என்று சொன்னாலும் அறுக்கத்தான் போகிறார்கள். அப்படி இருந்தும் மகனிடத்திலே அபிப்பிராயம் கேட்டார்களே. ஏன் கேட்டார்கள்? அறுக்க வேண்டாம் என்று சொன்னால் அறுக்காமல் விடுவதற்காகவா அபிப்பிராயம் கேட்டார்கள்? இல்லை, மகனுடைய மனநிலையை பார்ப்பதற்காக, மகனிடத்திலே தியாக உணர்வு இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்வதற்காக, மகன் இறைவனுடைய கட்டளைக்கு தன்னை போல் அடிபணிகின்றாரா என்பதை அறிந்து கொள்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள். மகனும் தந்தையை போல் தியாக உணர்வு கொண்டவராக, இறைவனின் கட்டளைக்கு அடிபணியும் மனநிலை உள்ளவராக இருந்தபடியினால் என்ன சொன்னார்கள்? யா அபதி அல்மா துக்மர், தந்தையே, அறுக்கும்படியானே நீங்கள் ஏவப்பட்டிருக்கிறீர்கள், அதை செய்யுங்கள் என்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை அழைத்து அறுக்கும் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள். வந்தவுடனே மகன் சொல்கிறார்கள், அன்பு தந்தையே, இது இறைவனின் கட்டளை, நானும் தியாகம் செய்கிறேன், நீங்களும் என்னை அறுத்து தியாகம் செய்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இருவரும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இதை செய்ய வேண்டிய நிலையில் வந்திருக்கிறோம். அன்பு தந்தையே, என்னுடைய கைகளையும் கால்களையும் நீங்கள் கட்ட வேண்டும், உங்களுடைய கண்ணையும் நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? என்னுடைய கைகால்களை கட்டாமல் நீங்கள் அறுக்கும் போது நான் துடிக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய மனம் இறங்கி அறுக்காமலும் விட்டுவிடலாம். அது இறைவனுக்கு செய்யும் பெரும் துரோகமாகிவிடும். ஆகவே நான் துடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, இருப்பதற்காக என்னுடைய கைகால்களை நீங்கள் கட்ட வேண்டும். உங்களுடைய கண்ணையும் கட்டிக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் உங்களுடைய அன்பு மகன். மகனை அறுக்கின்ற நேரத்தில் தந்தையாகிய உங்களுடைய கண் என்னை பார்த்தால் உங்களுடைய மனதில் இரக்கம் ஏற்படலாம், அதனால் அறுக்காமலும் விடலாம். அப்பொழுது நீங்கள் பாவியாகி விடுவீர்கள். தந்தையே, உங்களுடைய கண்ணையும் கட்டிக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய உடையில் இரத்தங்கள் படிந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தாயிடம் நீங்கள் சென்றால் என்ன இரத்தம் என்று அவள் கேட்பாள். உண்மையை சொன்னால் அவளுக்கு பரிதாபம், கவலைப்படுவாள். ஆகையினால் இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு செய்யுங்கள் என்று மகன் சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனுடைய கைகால்களை எல்லாம் கட்டி, வலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் ஜபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை வளர்த்தாட்டினார்கள், படுக்க வைத்தார்கள். கட்டப்பட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சப்தம் கேட்கிறது. அயுதீஉனி ஹபீபி வஹுவ மர்மூத், அயுதீஉனி ஹபீபி வஹுவ மர்மூத், என்னுடைய காதலன் கட்டப்பட்ட நிலைமையிலா எனக்கு வழிபடுகின்றான், கட்டப்படாமல் அவன் வழிபட வேண்டாமா என்ற ஒரு சப்தம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காதிலே கேட்டது. உடனே தந்தையை பார்த்து சொன்னார்கள், கட்டை அவிழ்த்து விடுங்கள் தந்தையே, இறைவனுடைய சமூகத்திலே இப்படியான ஒரு தியாகத்தை செய்யும் போது கைகால் கட்டப்பட்ட நிலையில் செய்வதை நான் விரும்பவில்லை, இறைவனும் விரும்பவில்லை. ஆகையினால் என்னுடைய கைகால்களை அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை அவிழ்த்து விட்டு
கத்தியை எடுத்து கழுத்திலே வைத்து அறுக்கிறார்கள். அறுபடவில்லை. உடனே மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், தந்தையே, மனமிறங்கி சரியாக நீங்கள் அறுக்கிறீர்கள் போல் தெரியவில்லை. என்னை குப்புறப்படுக்க வைத்து பிடரி பக்கமாக அருங்கள் தந்தையே என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை குப்புறப்படுக்க வைத்து பிடரி பக்கமாக அறுக்கின்றார்கள். அறுபடவில்லை. பல தடவை அறுக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அறுபடவில்லை. ஆத்திரம் ஏற்பட்டு அந்த கத்தியை எடுத்து பக்கத்திலே இருந்த கல்லிலே அடிக்கின்றார்கள். கல்லை வெட்டுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்லி இரண்டாக வெட்டப்படுகிறது. தக்தஉல் ஹஜர வலா தக்தஉல் ஹல்க. கல்லை வெட்டுகிறாய், கழுத்தை வெட்டாமல் இருக்கிறாயே என்று கத்தியை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا يَا إِبْرَاهِيمُ. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹீமே, நீங்கள் கண்ட கனவை உண்மைப்படுத்தி வைத்து விட்டீர்கள், உண்மையாக்கி வைத்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் அறுக்க வேண்டாம் மகனை. உங்களை சோதிப்பதற்காக அறுக்கும்படி சொன்னேன். அவரை சோதிப்பதற்காக அவரிடம் நீங்கள் அபிப்பிராயம் கேட்டீர்கள். உங்கள் இருவரின் மனநிலையையும் நான் புரிந்து கொண்டேன். எனக்கு முற்றும் முழுதாக கட்டுப்படக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். பிள்ளையை அறுக்க வேண்டாம், கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இதோ ஜிப்ரீல் வந்திருக்கின்றார். அவர் சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆட்டை கொண்டு வந்திருக்கிறார். மகனை அறுப்பதற்கு பகரமாக பதிலாக அவர் கொண்டு வந்திருக்கின்ற ஆட்டை அறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி பார்த்தார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனே வாங்கினார்கள் ஜிப்ரீலிடமிருந்து. அதே கத்தியை கொண்டு அந்த ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்கின்றார்கள். அறுக்கும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்தார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லி முடித்தார்கள். இந்த தக்பீர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாலும், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாலும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாலும் சொல்லப்பட்டதுதான் இந்த தக்பீர். சகோதரர்களே, இப்படியான ஒரு தியாகத்தை எங்களுக்கு உணர்த்தக்கூடிய இந்த பெருநாள் தான் ஹஜ் பெருநாள். நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகனை அறுக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னபோது மகனை அறுப்பதற்கு யாராவது முன் வருவார்களா? நாங்கள் இருக்கின்றோமே, எங்களில் யாராவது முன் வருவோமா? தான் பெற்ற பிள்ளையை அறுப்பதற்கு முன் வருவோமா? வரமாட்டோம். எவ்வளவுதான் இறைவனுடைய கட்டளையாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நபியுடைய கட்டளையாக இருந்தாலும் சரி, ஒருவன் தான் பெற்ற பிள்ளையை அதிலும் இரக்கமாக செல்வமாக வளர்த்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு முன்வர மாட்டார்கள். நாங்கள் முன்வர மாட்டோம். அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளையை அழைத்து இப்படி உன்னை அறுக்கப் போகிறேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டால் அந்த பிள்ளை அருங்கள் என்று சொல்லுமா? எங்களுடைய பிள்ளைகள் சொல்லுமா? சொல்லாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்திலே இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள். பிள்ளைக்கு பதிலாக ஓர் ஆடு அந்த இடத்திலே குர்பான் செய்யப்பட்டது. நீங்கள் யோசிக்கலாம், இன்று யௌமுன் நஹர் ஹஜ் பெருநாள் தினம்,
இன்று தொழுகை முடிந்ததிலிருந்து திங்கட்கிழமை அசர் வரைக்கும் உஹியா கொடுக்கலாம், குர்பான் கொடுக்கலாம். திங்கட்கிழமை மகரிபு வரைக்கும் கொடுக்கலாம். அதிகமாக நம்ம ஊரை பொறுத்தவரையிலே மாடு கொடுக்கிறார்கள், சிலர் ஆடு கொடுக்கிறார்கள். ஒட்டகம் கொடுப்பதற்கு ஒட்டகம் இந்த நாட்டிலே இல்லை. ஆனால் உஹியாவுக்கு ஒட்டகம் கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம், ஆடு கொடுக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் இருந்து ஒட்டகத்தை கொடுக்கவில்லை, மாட்டை கொடுக்கவில்லை, ஆட்டைத்தான் கொடுத்தான். ஆட்டை அறுக்கும்படிதான் சொன்னான். ஆனால் இன்று இஸ்லாம் மார்க்கம் மூன்றில் எதையாவது கொடுக்கலாம் என்று சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஆட்டை கொடுக்கும்படி சொல்லி சுவர்க்கத்தில் இருந்து ஆட்டை அனுப்பினான் என்றால், நபிமார்களுக்கு மிக விருப்பமானது ஒட்டகம் அல்ல, மாடல்ல, ஆடுதான் நபிமார்களுக்கு மிக விருப்பமான ஒரு பிராணி. மாமின் நபியின் இல்லா ரஅல் கனம, 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்களே, இவர்களில் எந்த ஒரு நபியாவது ஆடு மேய்க்காத நபி உண்டா? 1,24,000 நபிமார்களும் ஆடு மேய்த்துத்தான் இருக்கிறார்கள், இடையனாக இருந்துதான் இருக்கிறார்கள். ஆட்டிலே அவர்களுக்கு மிக விருப்பம் இருந்து வந்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டிறைச்சியை மிக விரும்புவார்கள். ஒட்டக இறைச்சியை விரும்புவதை விட, மாட்டிறைச்சியை விரும்புவதை விட ஆட்டிறைச்சை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விரும்புவார்கள். யுஜிபுனி الذراع ولو دعيت الى قراء او ذراع لاجبت. ஒரு ஆட்டினுடைய முன் சந்தையோ பின் சந்தையோ சமைத்து வைத்துக் கொண்டு என்னை சாப்பாட்டிற்கு அழைத்தால் நான் அதற்கு செல்வேன், போவேன், சாப்பிடுவேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு மிக விருப்பமான ஒன்றைத்தானே தியாகம் செய்ய வேண்டும். தனக்கு விருப்பமில்லாத ஒன்றை தியாகம் செய்வதில் அர்த்தமில்லை, அது தியாகமாகாது. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் என்ற ஒரு பிள்ளை, இஸ்மாயில் என்ற ஒரு பிள்ளை. இந்த இரண்டு பிள்ளைகளிலும் இப்ராஹிம் நபிக்கு மிக விருப்பமான பிள்ளை இஸ்மாயில் தான். ஆகையினால் தான் இஸ்மாயிலை அறுக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதே போல ஒரு மனிதனுக்கு விருப்பமான ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொருத்தத்திற்காக ஆடு நபிமார்களுக்கு விருப்பமானது, அதனால் ஆட்டை கொடுத்து இதை அருங்கள் என்று சொன்னான். இன்னும் ஒரு தன்மை, மாட்டை விட ஆடு ஒரு வகையிலே மோசம். நபுசி நபுஸ் என்று சொல்றோமே, நபுசி அம்மாரா, நபுசில கிடக்கான், நபுசில கிடக்கான் என்று சொல்றோமே, இப்படியான இந்த நபுசு மாட்டிடத்தில் அதிகமா இருக்கா, ஆட்டிடத்தில் அதிகமா இருக்கா? இங்க சொல்லலாம் மாடு என்று சொல்றதுனால மாட்டுக்கிட்டான் கூடுதல் அதிகம் இல்ல. மாட்டை விட நபுசி மனித ஆட்டிடத்தில் தான் கூடுதலாக இருக்கிறது. ஒரு மாட்டு பட்டி, 50 மாடுதிக்கு ஒரு மாட்டு பட்டி. இந்த மாட்டு பட்டியை நாங்க சாச்சிக்கிட்டு போறோம். போகும், ஒரு மாடு அங்கால போகும், ஒரு மாடு இங்கால போகும், 4 மாடு ஒண்டா போகும். ஆனால் ஆடு அப்படி அல்ல. ஆட்டை எந்த பக்கம் நாங்கள் சாய்க்கின்றோமோ அந்த பக்கமே முழு ஆடும் சாய்ந்து செல்லும். ஒரு பாட்டுல கூட படிக்கானல்லவா, சாய்ந்தால் சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளா, சாய்ந்தால் சாயிர பக்கம் சாயிர செம்மறி ஆடுகளான்னு படிக்கிறானே. அப்படியான ஒரு தன்மை, நபுசுடைய குணம் ஆட்டிடத்திலே கூடுதலாக இருக்கிறது மாட்டை விட. ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய நபுசை அறுப்பதாக இருந்தால்
நபுசுடைய குணம் கூடிய ஒரு பிராணியைத்தான் அறுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தத்துவத்தை உள்ளடக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்டை சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்து கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறுத்தார்கள். இப்படி ஒரு நியாமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யவில்லையானால் இன்று ஹஜ்ஜிக்கு போறவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடன் தனது மக்களில் ஒரு மகனை கொண்டு போக வேண்டும். அந்த மகனை மினாவில் அறுக்க வேண்டும். சட்டம் வந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை பார்த்தீர்களா? அவனுடைய நியாமத்தை பார்த்தீர்களா? ஹஜ்ஜிக்கு போங்கள், மகனை அறுக்க தேவையில்லை. ஒட்டகத்தை அறுத்தால் போதும், மாட்டை அறுத்தால் போதும், ஆட்டை அறுத்தால் போதும். இதுல எது விசேஷம்? ஆட்டை அறுப்பதுதான் விசேஷம். ஆனா நம்ம ஆக்கள் பார்ப்பாங்க, மாடு பெருசருகி அவன் நன்மை கூட கிடைக்குமாக்கு கொண்டு போட்டு மாட்டைத்தான் எல்லாரும் வாங்கி வாங்கி அறுக்கிறாங்க. அறுப்பதற்கு பொருத்தம் எது? மாடல்ல, ஆடுதான். ஆனால் மாட்டை அறுத்தாலும் குர்பான் ஆகும், உம்ஹியாவாக ஆகும். தரஜா, அதனுடைய தாற்பயம் ஆட்டில் தான் இருக்கிறது. சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆட்டை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொடுத்து அறுக்கும். இந்த தியாக திருநாள் தியாகம் செய்ய வேணும். எங்களுடைய நஃப்ஸை கொலை செய்ய வேணும். நஃப்ஸுக்கு வழிபடக்கூடிய குணம் மனிதனிடத்திலே இருக்கக்கூடாது. அதே நேரம் ஒரு மனிதனிடத்தில் எந்த பொருள் மிக விருப்பமானதாக இருக்கிறதோ அந்த பொருளைத்தான் கொடுக்கவும் வேணும், தியாகமும் செய்யவும் வேணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன ஷர்ட் இருந்தா தாங்க மௌலவி போட்டுக்கிறதுக்கு என்று கேட்டானண்டா, சரி அப்பா இது என்று போட்டு நான் வந்து அலுமாசியை திறந்து பார்ப்பேன். எது நமக்கு லாய்க்கில்லாத என்று விளங்குமோ, இனி இது போடையலா என்று விளங்குமோ, அதைத்தான் அந்த பிச்சைக்காரனுக்கு நான் கொடுப்பேன். இது தியாகமா? உனக்கே வானாண்டு போச்சு, நீ கொடுக்கிறாய், அது தியாகம் அல்ல. நீ அலுமாச திறந்து பார்க்கிறாய், 10 ஷர்ட்டைக்கு 10ல 1 ரொம்ப உனக்கு விருப்பமான ஒரு ஷர்ட், அதை எடுத்து கொடுத்தால் தான் தியாகமே தவிர ஆக கழிவட்ட ஷர்ட்டை கொடுப்பது தியாகம் அல்ல. ஆகவே எங்களிடத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்களில் எது எங்களுக்கு விருப்பமானதோ அதை தியாகம் செய்ய வேண்டும். பைருஹா, பைருஹா கோழி பாம்பிரிகள் பைருஹாண்டு நவீம் ஹாஜியாருக்கு ஒரு கோழி பாம்பிரிகி, எங்கட சிராஜுதீன் ஹாஜியாருக்கும் பைருஹாண்டு கோழி பாம்பொன்றி. இந்த பைருஹா எப்படி வந்தது தெரியுமா? அபூ தல்ஹா என்கிற சஹாபி இருந்தார்கள். அவர்களுக்கு பைருஹா என்று ஒரு ஈச்சம் தோட்டம் இருந்தது. மக்கத்துக்கு போனாக்களுக்கு தெரியும், மதீனாக்கு போனாக்களுக்கு தெரியும். ஹஜ்ஜுடைய காலத்தில் போயிட்டு வராக்களுக்கு ஒரு விளப்பவும் இல்லை. ஏதோ ஒரு கனவு கண்டது போல இருக்கும். பைருஹாவும் தெரியா, பீருஹாவும் அவர்களுக்கு தெரியாது. மதீனாவில் மஸ்ஜிது குபா, குபா பள்ளிவாசல் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்கு. மஸ்ஜிது நபவியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது மஸ்ஜிது குபா. அந்த பள்ளிதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு முதலில் வந்து குத்பா நடத்தின பள்ளி அந்த பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துல பாருங்க, இந்த பள்ளிவாசல் கண்டா தெரியும், இந்த அளவுக்கு தான் தூரம். பெரும் ஈச்சன் தோட்டம் இருக்கிறது. அதுதான் பைருஹா. அரபிக்கே தெரியாது வரலாறு. நான் மதீனா பள்ளிவாசல்ல மதீனாவுக்கு போன நேரம் மஸ்ஜிது குபாவுல நின்று கொண்டு, அப்ப எனக்கு தெரியும் மஸ்ஜிது குபாவுக்கு பக்கத்துல பைருஹா தோட்டம் இருக்கிறதுங்கிறது தெரியும், எந்த தோட்டம் என்பது தெரியாது. அப்ப அந்த பள்ளி வாசல் முஅத்தினை கூப்பிட்டு, இங்க வாங்க, இந்த பள்ளியில எவ்வளவு காலமா நீங்க பேசுமா முஅத்தினா இருக்கிறீங்க என்று கேட்டேன். 10 வருஷமோ 12 வருஷமா இருக்கிறேன்னு சொன்னாரு. அபூ தல்ஹா என்கிற சஹாபிக்கு பைருஹா என்று ஒரு தோட்டம் இருந்தது அல்லவா, ஈச்சன் தோட்டம், அது எதென்று கேட்டேன். அப்படி இருந்தியா என்று அந்த ஆள் என்ன கிட்ட கேட்கான். அரபி, பள்ளிவாசல்ல முஅத்தின் அறிக்கிறவன், அப்படி இருந்தே ஆண்டு. ஆமா, ஹதீஸ்கள்ல நிறைய வருகிறது. அப்படி இருந்துச்சே, அது எந்த தோட்டம் என்று கேட்டேன். அவர் தெரியாது என்று சொன்னார். இன்னொருவரை அணுகி கேட்டேன். அவருடனே காட்டினார், இதோ இருக்கின்ற தோட்டம் தான் பைருஹா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூ தல்ஹாங்கிற சஹாபியை அழைத்து
உங்களுடைய செல்வங்களில் மிகப்பெரிய செல்வம் எது என்று கேட்டபோது பைருஹா தோட்டம்தான் என்னுடைய மிகப்பெரிய செல்வம் நாயகமே என்று சொன்னார்கள். அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தியாகம் செய்ய போகிறேன் என்று சொல்லி அதை எழுதி கொடுத்து விட்டார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல எங்களுக்கு எதில் விருப்பமா இருக்கிறதோ அதைத்தான் தியாகம் செய்யணும். விருப்பம் இல்லாத ஒரு சாமான கொடுக்கிறது தியாகம் அல்ல. ஆகவே இந்த தியாக திருநாளில் ஒவ்வொருவரும் தியாக உணர்வை மனசிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைய குர்பான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தியாகம் தேவையில்லை. சின்ன சின்ன தியாகங்களையாவது நாங்கள் செய்யணும். அதையும் செய்யாவிட்டால் மார்க்கத்துக்காக, தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக நாங்கள் என்ன தியாகம் செய்கிறோம்? அந்த தியாகம் இருக்க வேண்டும். உதாரணமாக குறைந்தபட்சம் நம்முடைய தௌஹீதுவாதிகள் நமது பள்ளி வாயிலுக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வீதம், ஒரு மாதத்துக்கு 30 ரூபாவது மாத சந்தா கொடுக்கணும். அதுதான் தியாகம். அல்லது 2 ரூபாய் வீதம் 60 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் தியாகம். அல்லது 3 ரூபாய் வீதம் 90 ரூபாய் கொடுக்கணும். அதுதான் தியாகம். இப்படி தியாகத்தை நாங்க செய்யறோமா? எல்லாரும் செய்கிறோமா? ஒரு சிலர் செய்கிறீர்கள். ஆனால் தியாக உணர்வு இல்லை என்றால் இப்படியான தரஜாக்களை நாங்கள் அடைய முடியாது. எனவே இன்றிலிருந்து, இந்த தியாக திருநாளில் இருந்து, உல்ஹியாவுடைய பெருநாளில் இருந்து தீனுக்காக, அல்லாஹ்வுக்காக, தௌஹீதுக்காக ஒரு நாளைக்கு 1 ரூபாய் வீதம் 30 ரூபாய் நான் கொடுப்பேன். அல்லது 2 ரூபாய் வீதம் 60 ரூபாய் கொடுப்பேன். 3 ரூபாய் வீதம் 90 ரூபாய் கொடுப்பேன் என்பதை நீங்கள் மனதிலே ஒரு தியாக உணர்வாக, ஒரு பித்தாக நாட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், அல் மிஸ்பாஹ் பத்திரிகை வெளியாகிறது. 3 பத்திரிகை வெளியாகி இருக்கிறது. அதுவும் ஒரு தியாகம் செய்ய வேண்டும். மாதத்துக்கு 10 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு எத்தனை சதம்? மாதத்துக்கு 10 ரூபாய் என்றா ஒரு நாளைக்கு எத்தனை சதம்? கணக்கு தெரியாது தம்பி. 3.5 சதம் தானே? அதுதானே தம்பி, 33 சதம். ஒரு நாளைக்கு இந்த அல் மிஸ்பாஹுக்காக 33 சதம் பிச்சைக்காரனை கொடுத்தாலும் தூக்கி எறிகிற காசு. இந்த காலத்தை பொறுத்தவரையில 50 சதம் கொடுத்தா தான் ஒரு அளவு கபூல் செய்துட்டு போவான். 1 ரூபாய் கொடுத்தா தான் மன நிறைவோடு போவான். 33 சதத்தை கொடுத்தா கபூல் செய்ய மாட்டான் பிச்சைக்காரன் கூட. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். ஆகவே ஒரு நாளைக்கு 33 சதத்தை அல் மிஸ்பாஹ் பத்திரிகைக்காக, இந்த தௌஹீதுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஒதுக்கி ஒவ்வொரு மாசமும் அந்த பத்திரிகையை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுத்தது போதாதென்றால் அதை ஃபைல் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நீங்கள் தௌஹீதுக்கு செய்கிற தியாகமாகும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தியாக உணர்வோடு வாழ்ந்து இப்படியான தரஜாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை தொடர்ந்து தொழுகை நடக்கும். அதைத் தொடர்ந்து ஹுத்பா மிகச் சுருக்கமாக 5 நிமிடத்திலே ஓதப்படும். அனைத்திலும் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து.